Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. ஒரு தாடி மட்டுமே டிசைட் பண்ணணும்னு சொன்னா அது வாழ்க்கையே இல்லைமா என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நீ லவ் பண்ணவன் என்ன பண்றான், சேர்ந்து தான் வாழ போறான். இல்ல நீ சேர்த்து வச்சவன் சேர்ந்து தான் வாழ போறான். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இவன் நம்மளுக்குன்னு வந்துட்டால, இவனை நம்பி நம்மளை கூட வந்துட்டால, இவளை நம்ம கரெக்டா எப்படி கொண்டு போறோம்னு யோசிக்க தவிர. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2005 கல்யாணம் நடக்குது எங்களுக்கு. அந்த 5 வருஷ காலம் இருக்குல்ல, பையன் வந்து ஒரு 3.5 வயசுல உட்காந்துருக்கான். அப்போ 1997 அப்பா இறந்துடுறாங்க. லவ்வை பத்தி சொல்லணும்னா அம்மா ஏத்துக்க கூட மனநிலையில இல்லை, அப்பாவோட இழப்புனால. கொஞ்ச நாள்ல அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். நீ வந்து சினிமாக்காரியே லவ் பண்ணாலும் பண்ணிருக்கிறதுக்கு தயார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஸ்வேதா அப்ப ஸ்வேதா போட்டோ எடுக்க தான் போனேன். சின்னவன் பெரியவன்ல போட்டோ எடுத்து வந்து காட்டினா எங்க அக்கா அப்படியே பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, என்னன்னா ஒரு போட்டோல பார்த்தோம்னா மூஞ்சில பாத்தீங்கன்னா மரண பீதி சொல்ற பையன் வந்து நடுவுல உட்கார வச்சதுனால வந்துட்டு அத்தனை பேர் கேட்பாங்களா மாட்டாங்க. எங்க அம்மாவை போய் கேட்கறாங்க, எங்க அக்காவை போய் கேட்கறாங்க. பெரியவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி டாடி மம்மின்னு கூப்பிட்டு இருப்பான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிட்டு இருக்கு. அந்த குழந்தை டாடி மம்மின்னு கூப்பிடுது அப்படின்னா ஆமாங்க. நீங்க சொன்ன நிறைய குழந்தைங்க எல்லாம் கேட்கும், அம்மா அப்பாவோட வெட்டிங் போட்டோல என்ன நான் மட்டும் கல்யாணம் போட்டோல இல்ல அப்படின்னு கேட்கறான். பெரியவன் மட்டும் இருக்கு, நீயே இருக்கா அம்மா வயிற்றுக்கு சொல்லிட்டாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. So, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பிள் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அதுல ஒரு சில கப்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட நம்ம பேசாமலே பழகாமலே வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து, அவங்க பண்ண சேட்டைகளை பார்த்து, கொடுத்த இன்டர்வியூஸை பார்த்து, இல்லை அவங்க நடிச்ச படங்களை பார்த்து, அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிற 2 அழகான பேர் தான் வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்வேதாமா அண்ட் தமிழ் பாரதி சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ தமிழ் சார், சொல்லுங்கம்மா. பல ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பல பேருக்கு வந்து கட் ஆக்ஷன்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்படி போன இடத்துல அதை பண்ணாம எப்படி இந்த பாப்பாவை தூக்குனீங்க? 2 பேருக்குள்ளவே இருந்தது, ஆனா யார் சொல்றதுன்னா போட்டி. இல்லம்மா, அப்போ வந்து உண்மையை சொன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் லைன்ல இருந்தாங்க. எஸ். அப்போ என்ன நிறைய அப்ளிகேஷன் போட்டு வச்சிருந்தீங்களா, இல்ல ஐடியால வச்சிருந்தீங்களா? இல்ல இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஐடியா அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எல்லாருமே சினிமாவை சாராம இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து மெசஞ்சர்ல தான் நாங்க சேட்டிங்கு அப்படி ஓடிட்டு இருந்த காலகட்டமா. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, வீட்லயும் வந்து பெண் பார்த்துட்டு இருக்க படம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. சினிமாவை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்குமான கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். குடும்பம் வேறையே நினைக்கிறேன். குடும்பம் சினிமாலே பயப்படுவாங்க. இங்க எங்கேயாவது போய் இவங்க ட்ராஜடியில முடிஞ்சிருச்சுன்னா, சரி குழந்தை வந்து விஷம் கேட்கறான், ஆசைப்படுறானேன்னு வாங்கி கொடுத்துட முடியாதுல்ல. அது நம்ம எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. நான் சொன்னேன், இல்லை கன்ஃபார்மா வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். சரி இதுலயே ஏன் நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வாழ முடியாது அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்போ ஒரு கை தட்டினா ஓசை வராதுல, ஸ்வேதானி நான் சொன்னேன், நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பல கேள்விகள் வரும். அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு 2 விஷயம் தான். சினிமான்னு வந்துட்டாவே வந்து கெட்ட பேர்கள் வந்து எப்படி வரும், பெண்களா இருந்தா வேற மாதிரி பேசுவாங்க. கண்டிப்பா 2 பேர் சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், பிரிச்சு விடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாத்தையும் தூக்கம் போடுவாங்க. கரெக்ட். அப்பெல்லாம் மீடியா அவ்வளவு பெருசு இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட கைபேசியிலையும் நம்ம இணையம் வந்து இருந்தனால இமீடியட்டா என்ன வேணாலும் அவங்களால வந்து கிளப்பி விட முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம எப்படி வாழணும், அது ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும். என்ன வேணாலும் நம்ம பேசிட்டோம், உன் மேல சந்தேகம் நானும், என் மேல சந்தேகம் நீயும் படாம இருக்கும்போது தான் சினிமா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளவு ஷூட்டிங் அனுப்பிட்டு என்ன நடக்குமோன்னு நான் இங்க உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னால எப்படி வீட்டுல இருக்க முடியும்? இல்ல நான் எங்கேயாவது வெளியே போகும்போது இவர் எங்க போயிருப்பான்னு நினைச்சிட்டு இவன் என்ன நினைச்சிருந்தேன். நான் அங்க சீரியஸாவே குடும்பம் வாழ்றதுக்கு தான் நானும் செஞ்சுருப்போம், அவளும் செஞ்சுருப்போம். ஆனா இந்த எண்ணங்கள் பழுதுபடும் போது தான் அது தவறான முடிவுக்கு வரும். அது 2 பேருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். வரும்போதே நீ ஹீரோயினா இல்ல, அந்த டைம்லலாம் ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தேன், நம்ம லீட் பண்ணிட்டு இருந்தனால செருப்பு விடும்போதே நீ அங்க இருந்து விட்டு வந்துடும். நடிகைங்கிற அந்த பாட்டு அதோட முடிஞ்சிடும், டைரக்டருங்கிற பாட்டு அதோட முடிஞ்சிடும். நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், வி வில் செலிப்ரேட். என்ன வேணா இருக்கலாம், வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா, இல்லை இப்படி பண்ணிக்கோ நீ சொல்லு, நானும் அதே மாதிரி வயசு வருஷம் கேட்டுக்க நான் தயாராக இருக்கேன். ஐ எம் ஓப்பன் புக்குன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு என்னைக்கு நாங்கள் பேசணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பேசல. பட் இன்டர்வியூஸில் இதை மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம்.
அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஈகோ வராது. நீ நல்லவா கெட்டவளாங்கிறது இல்லை, நல்லவளா மாற்றுறதுக்கு கூட இருக்கணும்னால முடியுங்கிறது அவ்வளோ. நைஸ் டச்சோடு. இது எப்போவுமே ஹாப்பியாக நீங்கள் இதே மாதிரி இருக்கணும் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்வேதா, கண்டிப்பாக வந்து நீங்கள் மும்பையில் இருந்த பிள்ளை இங்கே வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கும். அண்ட் மாநில மயிலாட பீரியட்லாம் வந்து பீக்கில் இருக்கீங்க. ஸோ அவ்வளோ ப்ரொப்போசல்ஸை பார்த்துட்டு நீங்களாம் கேட்டுக்கு வெளில போங்க யூ கம் இன் அப்படின்னு எப்படி இவரை வந்து சூஸ் பண்ணீங்க? சரி, அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு புரிதல் இருக்கணும் 2 பேருக்குள்ள. மீடியா பர்சனுங்கும் போது நான் இந்த லைன் தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வரப்போகிற பார்ட்னரும் இதே லைனில் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்குள்ளே எந்த ஒரு விஷயம் ஒளிவு மறைவுகள் இல்லாமல் நாங்கள் தான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அவரோட சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரியும், என்னோட சீக்ரெட்ஸ்லாம் அவருக்கு தெரியும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்படி தானே ஷேர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அப்போவே வந்து இவர் ரொம்ப கேரிங் எடுக்கிறதும், ரொம்ப ஐடியாஸ் கொடுக்குறதும், இப்போ ஃபேமிலி பிரச்சனைனா அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது அவர் சொல்கிறதும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி இவரே வந்து என்னோட லைஃப் பார்ட்னராக வந்தால் எப்படி இருக்கும், என்னோட லைஃப் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் நான் வேணாம் நீங்களாம் போங்க, எனக்கு அவர் தான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து மியூச்சுவலாக உங்கள் 2 பேருக்குள்ளே காதல் மலர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. ஓகே, வீட்டை நம்ம எப்படியாவது போராடி கன்வின்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க. பட் ஆனால் வந்து 1 கோடி கேட்டு அவங்க அப்பா டிமாண்ட் வச்சார்ல. ஆமாம், அதை பார்த்துட்டு இல்லை, அது வந்து அவரோட ஒரு பயம் தான், அது புரிந்தது. பயம்ங்கிறத தாண்டி நான் வந்து காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாட்ட பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படியாவது கேட்டா ஓடிடுவேன், தலைக்கு ஓடிடுவேன், பிள்ளை காப்பாத்தின்னு நினைச்சீங்க. அதுதான் அந்த பயத்தை தான் உஷாரா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த புற இந்த நாய்க்கு தான் இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அப்புறம் யோசிச்சிருப்பாரு, மாப்பிள்ளை கிட்ட நம்ம அவசரப்பட்டு அன்னைக்கு அதை பேசிட்டோம். இல்ல, அதுக்கப்புறம் நான் வந்து ரிசல்ட் ஓரியன்டட் தான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ரிசல்ட் தான் நம்மளை வந்து சவுண்டா கிரியேட் பண்ணும். அப்போ நான் நினைச்சது என்னன்னா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாப்பிள்ளையா நம்ம வாழ்ந்து காட்டிட்டோம்னா அவங்ககிட்டே நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு நான் போராடி இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போராடி அப்புறம் அவங்க வந்து எங்களுடைய 2 பேர்த்துக்குமே ரொம்ப நண்பர்களாக இருக்கக்கூடியது. நான் அம்மான்னு கூப்பிடுவேன். அவங்க வந்து அவங்க ஏஜ் குரூப்னு வச்சுங்களேன். அவங்க வந்து மைதிலின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஸ்ட்ராலஜர். அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்மளே தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது இவங்களுக்கு. 2 பேரும் வந்து ஆமா பாக்குறது. ஆனா அந்த அம்மா அதே அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா நீ வந்து லவ் பண்றேன்னு அந்த அம்மாவிட்ட வந்து பேசும்போது எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஆள் பார்த்தீங்கன்னா கர்லாம் கட்ட மாதிரி கரு கரு இருக்காண்டி இல்ல மாதிரி இருக்காண்டி இவளுக்கு எப்படி தானே இவளுக்கு பேச கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. அதுல இல்லைன்னு சொல்லல. பட் என்னன்னா அந்த என்ன சொல்றது, நம்ம வந்து எங்க வேணாலும் இருக்கட்டும், நான் நினைக்கிறது தான். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவேன், ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணணும்னா என்ன கேட்டகரி. இப்போ லவ் பண்ற பசங்க நம்ம அந்த டைம்ல பேசியிருப்பாங்களே, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி இருப்பா அப்படின்னு என்ன கேட்கும்போது, நான் இப்போ உன்னோட ஆள் எப்படா இருக்கணும் அப்படின்னு விளையாண்ட பேசும்போது நான் சொல்றது உண்டு, கூனோ குருடோ நொண்டியோ செவிடோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு நல்லா சமைச்சு போடும். ஏன்னா நான் பயங்கரமான ஃபுட்டி. அம்மா அம்மா அப்படி வந்து உடம்பு பார்த்தாலே தெரியும், உட்காந்து ரசிச்சு சாப்பிடுவேன். எதுக்குமா பிறந்தோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு வந்ததே கடவுள் நம்ம சந்தோஷமா இருக்காங்க சொல்லுமா. ஆனா நம்ம டீம் இல்ல, ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடியது நீங்க அனுபவிக்காம நீங்க போயிட்டு கடைசி ஐயோ எனக்கு டைம் பத்தலன்னு சொன்னா அது யாரு தப்பு? அதனால மஞ்சள் வைக்காம சாப்பிடணும். இல்ல, அதோட முக்கியம் என்னன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தமா படிச்சேன்னு கேட்கும்போது கேட்டரிங் தான் இவன் நம்ம யூ ஆர் செலக்டட் அடிக்க அப்பாயின்ட்மென்ட் டிக் போட்டு ஒவ்வொரு டிக் போட்டு அப்புறம் சரி கேட்டரிங்னு சொல்றா, ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மென்ட் அந்த சைடு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொன்னா அதுலயே பயங்கர டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுப்பா அந்த டைம்லயே. நான் இன்னைக்குமே என் வீட்டுல என்ன சொல்றேன்னு சொன்னா, சமையல்காரியை மட்டும் நம்ம வச்சுக்கூடாது. நீ எதுக்கு வேணா ஆள் வச்சுக்கோ, பாப்பா தம்பி பார்க்கணுமா ஆள் வச்சுக்கோ, வீட்டை கூட்டணுமா துவைக்கணுமா எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கோ, ஆனால் சமைக்கிற ஏரியாவில் மட்டும் நீ பண்ணுமா அப்படின்னு சொன்ன முதல் காரணம், ஒரு ஒரு ஒய்ஃப் நினைச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குன்னு செய்யும்போது பாசத்தையும் சேர்த்து அதில் வந்து ஆட் ஆன் பண்ணுவோம். அந்த இன்கிரீடியன்ஸோட சேர்ந்து அந்த பாசமும் இருக்கும். இவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, குழந்தைகளுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சு பண்ண முடியும். ஆனால் சமையல்காரமாக அது ஒரு டியூட்டியை மட்டுமே செய்வாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் மைண்டில் திறந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குறை சொல்லி தப்பு இல்லை. சோ நம்ம கல்யாண சீனுக்கு வந்துருவோம் இப்ப. சோ வந்து வீட்டுல சொன்னீங்க டிமாண்ட் வச்சாரு மாமனாரு, முடியாது. மாமியார் வச்சாங்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம அரசியல் பொருட்கள்லாம் காட்டினாலும் வில்லியா மீடியாவான்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இவங்க டப்புன்னு பைய கட்டிட்டு கிளம்பி வந்தாச்சு. 2 பேரும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து இருந்தாச்சு. பட் அந்த
அதாவது இப்போ லிவின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து எல்லாரும் ஓகே லிவின் தானே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருங்க அப்படின்னு கேஷுவலா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த பீரியட்ல வந்து நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய பேர் உங்க காதுபட ஏதாவது மேபி கூட வந்திருக்கலாம். இன்னைக்குமே இன்டர்வியூஸ் நிறைய பாக்குறவங்க லிவின்ங்கிற ஒரு விஷயத்த பெருமையோட பேசிட்டு இருக்காங்கன்னா திட்டுவாங்க. அவங்க திட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய எங்கள் மேலே கன்சர்னுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் அவங்க தான் டிசைன் பண்ணிடணும். கண்டிப்பா சார். என் சட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு லூஸாக இருக்கும், அவங்க சட்டை எனக்கு டைட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் எண்ணத்தை நான் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஆஸ் இட் இஸ் நான் சொன்னபடி நான் அவ்வளோ ஏற்றுக்கிட்டேனா இல்லையா, சொன்னபடி வாழ்ந்து காட்டுறனா இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் நீ ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்காம நீ அன்னைக்கு பேசுனது நடந்ததே சொல்கிறேன். ஒரு தாலி மட்டுமே டிசைட் பண்ணுன்னு சொன்னால் அது வாழ்க்கையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் அ செர்மனி சேயிங் தட். இப்போ நீ லவ் பண்ண என்ன பண்ணுறான், சேர்ந்து தான் வாழ போகிறான், இல்லை நீ சேர்த்து வச்சவன் என்ன சேர்ந்து தான் வாழ போகிறான். இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? மனசு தான் காரணம். இவன் நம்மளுக்குன்னு வந்துட்டால, இவனை நம்பி நம்மளை கூட வந்துட்டால, இவளை நம்ம கரெக்டாக எப்படி கொண்டு போகணும் தான் யோசிக்குமே தவிர குறைஞ்சத்தனமா இந்த மாநிலம் அங்கே போகலாமா அங்கேருந்து இங்கே போகலாமான்னு தாவறது தான் தப்பு. உன் மனசை தாவ விட்டுட்டு இனி என்ன வந்து கமெண்ட் போட்டுருக்கல அர்த்தமே இல்லை. அவள் ஃபீல் பண்ணுவா படிச்சுட்டு கமெண்ட்டை. தயவுசெய்து படிக்காதங்க. ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு பிரியாணி பிடிக்கும், அவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், எனக்கு இட்லி பிடிக்கும் அவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதெல்லாம் நீ ஒன்றும் கன்சிடர் பண்ணாத அப்படிங்க. ஆனால் ஒரு விஷம் முழுதாலும் மற்றவங்களும் அது மாதிரி நினைக்க தோணுமோ அப்படிங்கிற அவள் எண்ணத்தில் அவள் சொல்கிறா. அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் தான். பட் இப்போ கூட சேர்ந்து வாழல இவரை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா நீ அந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறது நியாயம். சேர்ந்து வாழறோம், இவ்வளோ வருஷமா வாழ்ந்துருக்கோம், 23 24 வருஷமா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அது ஒரு அப்ரிசியேஷன் வேணும்ல சார். நான் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவும் எடுத்துப்பேன், பாசிட்டிவும் எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வந்து ஓவராக வரும்போது இவர்கிட்ட ஷேர் பண்ணேன், என்ன டாடி இப்படி வருது அப்படின்ட்டு. அப்போ வந்து சரி விடு, அதெல்லாம் வரதானே செய்யும், நம்மளுக்கு என்ன தெரியாத விஷயமா, இதை விட நிறைய வந்திருக்கு, விட்டு தள்ளு பார்க்காது அப்படின்ட்டு வர. பட் ஆக்சுவலி 25 வருஷங்கிறீங்க, 2 + 2 4 4 ஏங்க சைல்டு மேரேஜ் தான் பண்ணிட்டீங்களா? எனக்கு புரியல. அப்போ நான் அவள் நல்ல இப்போ அவங்க பையன் வந்து 22 இயர்ஸ் 23 ஆச்சு. அவன் வந்து இப்போ வந்து கனடாவில் இருக்கான். அவன் அங்கே படிச்சுட்டு இருக்கான், பிஜி பண்ணிட்டு இருக்கான். சின்னவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ 2 பேர். நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இனிமேல் தான் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு. நம்ம அப்பவும் நீங்கள் இதே தான் கவுண்ட் பண்ண வைப்பாங்க. கண்டிப்பாக அப்பயும் நான் உங்களை இன்டர்வியூ எடுப்பேன். எந்த ஊர் போறீங்க, என்ன பேக்கேஜில் போறீங்க. ஸோ நீங்கள் எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பீங்க, சார் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக, எங்கள் பாப்பாவை நடுவில் வச்சு தான் நாங்கள் பண்ணிப்போம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம், எல்லாத்தையும் வந்து அக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட ஓகே, லவ்வுக்காக நம்ம என்ன வேணா சொல்லலாம், கல்யாணத்தை வந்து நின்னா போகிறோம் இல்லையா சந்தோஷமா. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க, நிறைய அந்த நேரத்தில் வந்து தனியாக ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி வெளி உலகத்துக்கு தெரியாமல் வச்சுருந்தீங்க? ஏன்னா நீங்கள் த்ரூ அவுட் பீக்கில் தான் இண்டஸ்ட்ரியிலும் இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். பட் அந்த டைமில் வந்து நான் நடிக்கல, பிரேக் எடுத்தீங்க. ஆமாம், பிரேக் எடுத்தேன். அது யாருக்குமே தெரியாது, பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். வெளியிலலாம் போயிட்டு வருது, அதெல்லாம் உடனே செக்கப்லாம் இருக்குது, போய் தானே ஆகணும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா, நான் கன்சீவ் ஆனவுடனே எங்கள் அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அப்போ வரைக்கும் சண்டை போட்டவங்க வந்து எங்களோட மிங்கிள் ஆகி பேச. அது உண்மைதானோ சார்? படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லா குடும்பமும் சேர்ந்துரும். இல்லை, அவங்க நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நல்ல பூ வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துருக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாய் தாய்ப்பும் நினைப்பாங்க. அதுக்கு அவங்க ஏகப்பட்ட டெஸ்ட் வைப்பாங்க. அது குரங்கா இல்லை மட்டும் அவன் உருமாறிட்டாடா இல்லை ஒன்று பெற்றவங்கள. ஏன்னா நம்ம மனிதர்கள் குரங்குலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவன் வந்து வந்துட்டானான்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்கிற பேர் வரும். அது வரைக்கும் வந்து அப்படி வராது. அவங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் வந்து தகுதியானவன் தான், ஒரு குழந்தை கொடுத்து அவளை வந்து வாழ வைக்கிறான் அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை வந்து அவங்க பரஸ்பரம் உறவு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு உருவாகும். பாப்பா வச்சு கல்யாணம்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆல்பம் ஃபோட்டோ வந்து என்னைக்காவது திருப்பி எடுத்து பார்க்கும்போது அந்த மெமரிஸ் சொல்லுங்களேன். ஐயோ, அது லவ்லி மெமரிஸ். அது ஆனால் சிரிப்பு தான் வரும் ஆக்சுவலி எடுத்து பார்க்கும்போது. ஏன்னா யார் ஒரு கல்யாணத்துலையுமே வந்து குழந்தை இருக்க மாட்டான். ஸோ எங்களோட கல்யாணத்தில் இருக்கா ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பார்த்தோம்னா மூஞ்சில் பார்த்தீங்கன்னா மரண பீதி சொல்லுவாங்க. எனக்கு அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் பாடா அப்படிங்கிற வரைக்கும் ஒரு டென்ஷன்லேயே தான் ஓடிட்டு இருந்தேன் நான். இத்தனையும் அவங்க வீட்டில் யாருமே நம்பலை. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்து, அதனால போனால் ஏதாவது பண்ணிடுவாங்களோ வச்சிருவாங்களோ அந்த பயம். அதனால இவங்க அம்மா, இவங்க சித்தி, சித்தப்பா, மாமா, அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சிஸ்டர்னே சொல்லலாம், செல்லான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் சர்வன்ட் மேடாக இருந்தாங்க. அவங்க குழந்தை 6 பேர் தான் பெண் வீட்டு சைடில் வந்துருக்காங்க. அலர்ட்டாக வந்திருக்காங்க. ஒரே கார் டப்புன்னு கூட எடுத்துகிட்டு ஓடிடலாம். பையன் வந்து நடுவில் உட்கார வச்சிருந்தோம்ல, வந்துருக்காங்க அத்தனை பேர் கேட்பாங்களா மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் அம்மாவை போய் கேட்குறாங்க, எங்கள் அக்காவை போய் கேட்குறாங்க.
அவங்க எல்லாம் இருக்குங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வச்சு சொன்னேன். விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி டிடி சொன்னா அப்படியே பார்த்துட்டு என்ன சேர்றீங்க இப்படி ஒரு ரிவீல் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. உலகத்துக்கே ஒரே டைம்ல சொல்லிடுவோம். அம்மா வந்து எல்லாமே கேட்டாங்க என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. பாவி ஏன்டே சொல்லலையே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அன்னைக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது 2000ல் 2005ல் கல்யாணம் நடக்குது எங்களுக்கு. அந்த 5 வருஷ காலம் இருக்குல்ல, பையன் வந்து ஒரு 3.5 வயசுல உட்காந்துருக்கான், வளர்ந்துட்டான், பக்கத்துல இருக்கலாம். இது நம்ம எங்க அம்மாவுக்கு அந்த காலத்துக்கு எங்க அப்பா இறந்தபோது 1997ல் அப்பா இறந்துறாங்க. லவ்வை பத்தி சொன்னோம்னா அம்மா ஏத்துக்க கூட மனநிலையில் இல்லை. அப்பாவோட இழப்புனால கொஞ்ச நாள்ல அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது 2000ல் நாங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஃபேமிலிக்கு நான் சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்கங்கிற அந்த ஒரு பயம் எனக்கு கூட இருக்கு. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம சிமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அது வந்து பச்சையா இருக்கும் ரைட்டா, அது காஞ்சிச்சுன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஏறி சொல்லிடலாம் அப்படின்னு வரும்போது கூட அப்பவும் கல்யாணத்தை பத்தி மட்டுமே சொல்றோம். அப்போ அம்மாவை கொஞ்சம் ஸ்டடி பண்றோம். அதுக்கப்புறமா 2011 சின்னவன் இப்போ 2வது பையன் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து டிடியில் உட்காந்து சொல்றாங்க. 2021 நினைக்கிறேன், 12-13 தான். ஆமா, அப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சூரிய புத்திரின்னு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல சொன்னேன். ஆனா டவுட், குட்டி இருக்குல்ல, 2வது குட்டி வந்து யார்ட்டையும் வளரலையா? இல்ல அவன் அண்ணன் தான் அப்படின்ட்டு. இல்லை, அவனுக்கு வந்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பையனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரியவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரிய போகுது. அவன் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்றது வந்து அப்படியே ஃபாலோ அப் டேடி மம்மின்னு கூப்பிட்டு இருப்பான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிட்டு இருக்கு. அவங்க கேட்குறாங்க ஏன் டேடி மம்மின்னு கூப்பிட்றாங்க, கெஸ்ட்டு கேட்குறாங்க. அந்த குழந்தை டேடி மம்மின்னு கூப்பிடுது அப்படின்னா, ஆமாங்க அக்கா கூட நான் கூப்பிடாது, சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லிங்க, அது டேடி மம்மி தானா. இப்படி நிறைய பேர் பேலன்ஸ். எவ்வளோ பதட்டமா இருக்கும் அந்த தருணம் எல்லாம் வந்து அவங்க சமாளிக்கிற அத்தனை பேர். அதுவும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல. என்னோட ஒரே ஒரு அக்கா, சரி 2 அக்கா இவளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துறாங்க. எனக்கு நம்ம வந்து 4 அக்கா, தமிழரசி, தமிழ் செல்வி, தமிழ்வாணி, தமிழ்மணி, நான் கடைசி தமிழ் பாரதி. இவங்க எல்லாத்தையுமே நான் செல்லம். 2 அக்கா மட்டும் பார்த்துருக்காங்க. 2வது அக்கா பார்த்துட்டாங்க, 4வது அக்கா பார்த்துட்டாங்க. மீதி 2 அக்காவும் அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் இருக்கும்ல, அன்னைக்கு தான் பார்க்குறாங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு தான் பண்ணோம், அன்னைக்கு தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே என்னன்னா செலிப்ரேட்டிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கே வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் அடைக்காம வந்தவங்க மட்டும் பார்க்கறதுக்கு. நான் இன்விடேஷன் வைக்க போனாங்களா எங்க அக்கா எல்லாம். அப்போ வந்து தம்பி டைரக்டருங்க, பொண்ணு வந்து ஆர்டிஸ்ட். பொண்ணு யாருன்னா சொல்லிடுறாங்களா, அண்ணாமலையில சோ வந்து அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அவங்க வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. ஆமா, அப்ப வந்து சில நேரங்களில் சொல்றேன், நம்ம அவளை பார்க்கணும்னு தான் அந்த க்ரௌட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம் ரிசப்ஷன். கால் வலி உங்களுக்கு வந்து, ஏன்னா ஹீல்ஸ் வேற இருக்கு. ஏன்னா என்ன மேட்ச் பண்றேன், என்கிட்ட மேட்ச் பண்றேன், ரைட் மேட்ச் பண்றேன், பெரிய ஹீல்ஸ் வேற போட்டேன். சாரியோ ஹெவி சாரி. பயங்கரமா அதெல்லாம் எனக்கு சொல்லும் போதே வலிக்குதுங்க. ஆனா நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆமா நாங்க வந்து அக்கா பிள்ளைன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் பண்ணோம்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம், யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்பயுமே தாண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணதை விட அவங்க ரொம்ப கோத்ரூ பண்ணிருப்பாங்க. மட்டும் இல்லைங்க, இவங்களை விட அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து யாராவது பக்கத்துல பேச வந்தாங்கன்னா பக்கத்துல வந்துருவாங்க. ஆமா, ஓ அவங்களுக்கு தெரியும்ல. இதனால ஏதாவது இந்த நல்ல காரியம் கெட்டுருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கும் சரி எங்க அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரு எனக்கு தெரியும். பட் நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஆமா, அந்த ஒரு தாலி கட்டுற தருணம் வரும்போது அது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிருப்போம். இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். நானு நீங்க சொன்ன நிறைய குழந்தைங்க எல்லாம் கேட்கும், அம்மா அப்பாவோட வெட்டிங் போட்டோ என்ன நான் மட்டும் கல்யாணம் போட்டோல இல்ல நீயே இருந்தா அம்மா வயிற்றுக்குள்ள மேனேஜ் பண்ண வேண்டியதா போச்சு. அவனுக்கு என்ன புரியணும்ல, கொஞ்சம் பெரிய நாளா புரிஞ்சுமா. ஓகே, சோ சமாளிச்சாச்சு, கல்யாணமும் பண்ணியாச்சு. பட் நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆனோடனே கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது இவர் இந்த பக்கம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு அப்போ எப்பயாவது கலக்கம் ஏற்பட்டதா இவர் மேலே? அந்த மாதிரி ஒரு துளி கூட எனக்குமே ஏற்பட்டதில்லை. ஏன்னா கல்யாணம் மட்டும் பேக் அடிக்கிறாங்களேன்னு ஒரு பொண்ணுங்களுக்கு எப்பவுமே தோணும்ல. இருக்கலாம், பட் அந்த மாதிரி பேக் அடிக்கணும்னா எப்போ பண்ணியிருக்கலாமே. எதுக்கு வந்து நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எதுக்கு அந்த பேக் அடிக்கணும்? அந்த ஒரு கூடவே இருக்காரு, எங்கேயும் போகிறதும் கிடையாது, என் முன்னாடி தான் ஃபோன் பேசுகிறாரு, எல்லாமே நடக்குது. ஸோ அதனால எனக்கு அவர் மேலே வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை தான் வந்துச்சு. சரி, வீட்டில் இந்த மாதிரி தான் சூழ்நிலைங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்து அங்கே நடக்கிற சூழ்நிலையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குடா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு வேற போவாங்க. ஸோ அதனால ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். சும்மா இருப்பாங்களா, நண்பர்களுக்கு கேட்க தான் செய்வாங்க. ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா
அவங்க போட்டுலாம் வாங்கியிருக்காங்க. அப்படின்னாலும் கல்யாணம் பண்ணி வச்சலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தான் கடைசியாக எங்கள் அக்கா கடைசி அக்கா எனக்கு மூத்தவங்க டாக்டராக இருக்காங்க, தமிழ்மணின்னு சொல்லிட்டு இப்போ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் பிளட் பேங்க்ல இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து கேட்கும்போதும் இதே வார்த்தை சொல்கிறாங்க, நீ வந்து சினிமாக்காரியே லவ் பண்ணாலும் பண்ணி வைக்கிறதுக்கு தயார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தான் அப்போ ஸ்வேதா ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுவோம் தைரியமா. அப்போ ஸ்வேதா ஃபோட்டோ எடுக்க தான் போனேன். சின்னவன் பெரியவனோட ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டினா எங்கள் அக்கா அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்னடா இது பொண்ணு யாருன்னு கேட்டால் பையனை குழந்தைய கிட்ட காட்டினா இந்த இந்த குழந்தையோட அம்மா தான் வந்து அப்படின்னு ஷாக் ஆகிருப்பாங்களே. ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உன் மருமகனையும் அவளையும் அடுத்த தடவை நீ வரும்போது வர சொல்கிறேன் பாரு அப்படின்னு. இப்போ அங்கே இருக்கா அப்படின்னாங்க. அவங்களுக்கும் இவ்வளோ ஃபேமிலியர் தான். எங்கே இருக்கானே இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்காங்க, வீடியோ கால் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ டிசைட் பண்ணி வீடியோ கால் எடுக்கலாம். அப்போ வந்து அந்த ஃபோன் வந்து பெரிய சிங்கிள் மாதிரி இருக்குல்ல, அதில் அந்த ஃப்ளிப் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இவன் வந்து காளி வேஷம் போட்டிருக்கா, பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காளி ட்ரெஸ்ஸில் இருக்கா. எங்கள் அக்கா பார்த்துட்டு என்னன்னா முதல் தரிசனமே அம்மன் உருவத்துல வந்திருக்காங்க. முதல் தரிசனம் மதுரகாயோ. ஆமால ஞாயிற்றுக்கிழமை அக்கா வராங்க, வெள்ளி சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வந்தாங்க. குடும்பத்தோட வந்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இவ்வளோ பேசிட்டு எப்படி தைரியமா இந்த மாதிரி பண்ணீங்க வச்சிங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அக்கா சொல்றா, சரி அடுத்த கட்டத்துக்கு போவோம், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா, நீ தான் அம்மாட்டு சொல்லு, பண்றதெல்லாம் நீ சொல்றது நாம இருக்கணும். வாஸ்தவமான கேள்வி. நீ டாக்டர் நாளைக்கு ஏதாவது ஒன்றாலும் டக்குன்னு பார்த்துப்பல. இப்போ மாமா சொன்னார், இல்லை நான் அவங்களை இமீடியட்டாக சொன்னால் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, ஏதாவது மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு விட்டு தான் அப்படியே நாங்கள் அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணது. அதையும் டைரக்ட் பண்ண வச்சுட்டாங்க நம்மள. நம்ம யோசிச்சாலும் கூட அன்னைக்கு அவங்கள நம்ம வந்து காப்பாற்றணும் இன்டென்ஷனில் பண்ணோமே தவிர, அன்னைக்கு நான் போய் ஏதாவது ஒன்று சொல்ல போக அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆக இந்த பொண்ணு வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னு மற்ற அக்கா எவ்வளவோ இருக்குங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போல. நான் என் குடும்பத்தை கன்சர்னாக யோசிச்சாகணும். இப்போ ஸ்வேதாவை நான் எந்த அளவுக்கு யோசிக்கணும், இப்போ என்னை வளர்த்தவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு நம்புறையாது. இந்த நிமிஷம் எனக்கு எங்கள் அம்மா தான் உயிர். அதில் வந்து இவ்வளவுமே அப்படிதான். இப்போ இவளுக்கு வந்து எல்லாமே எங்கள் மாமியான்னு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அம்மான்னு தான் கூப்பிடுவா. அது எல்லாருமே கூப்பிட்ற மாதிரி நினைக்கல நான். ஏன்னா அவள் பிறந்த உடனே அம்மா இறந்துடுறாங்க, இப்போ வளர்த்த அம்மா இறந்துடுறாங்க. இப்போ இன்னைக்கு அவளுக்கு எல்லாமே நீங்கள் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி, இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு 80 years ஆக போகுது. அது பெரிய பிளெஸிங் தான் அவங்க எல்லாம் இருந்து எங்கள் வழி நடத்துறது. இல்லை ஸோ கேட்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பரவாயில்லையே ஜாலியா இருக்கு இவங்க கதை அப்படிங்கிற மாதிரி. சில கதைகள்லாம் கேட்கும்போது தலை சொல்லுங்க கேட்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போம், தங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம். ஆனா ரொம்ப வந்து ஜாலியா இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்டோரி. இது யாரதோ ஒரு கதைன்ற மாதிரி இல்லாம நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் எல்லா ஏரியும் திங்க் பண்றேன். நான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு ஐடியா கொடுப்பேன். இப்போ அதை தாண்டி எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் பையன் என்ன மாதிரியே நடந்திருக்கான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் எனக்கு தெரியும். நாங்க என்ன நினைப்போம், உனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, குடும்பத்துல எல்லா குழந்தையும் சொல்லுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் தான் தெரியும். அங்க பார்த்தா என்ன ஐடியா கொடுத்தாலும் அவன் தான் கொடுப்பான். ஏபி தான் ஐடியா கொடுப்பான். ஏபி பிளட் எங்க இருந்து வந்திருக்கு, அவன் நிறைய வாட்ச் பண்ணிருக்கான். இவர் பேசுறது, இவர் அட்வைஸ் பண்றது எல்லாம் அந்த அப்சர்விங் இங்க இருந்து வந்திருக்கு. அவன் பதிஞ்சிருக்கான். ஆமா, ஏன்னா பசங்க வந்து ஐயோ அப்பா அட்வைஸ் பண்றாரே போற பசங்க இருக்காங்க. சரி இவனும் அப்படிதான் இருந்திருப்பான். பட் அதெல்லாம் கேட்டிருக்கான் பாருங்க. கேட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவன் ஏதாவது சொல்லும்போது ஐடியா சொல்லும்போது நாங்க ஏபி, அவன் பேரை வந்து அரவிந்த் பாரதி, ஸோ ஏபி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏபியை கேட்காம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீ அவ்வளவு பெரிய ஆளாடா, நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கா நீ, எங்களுக்கே அப்பதான் தெரியும். பயங்கர அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஸோ இப்படி ஒரு அப்ப நான் என்ன இப்ப நண்பர்கள்ட்ட சொல்றது என்னன்னா, எதையும் நீங்க டீச் பண்ணாதீங்க, நீங்க வாழ்ந்து காட்டுங்க. அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நம்ம வந்து இதை பண்ணுன்னு திணிச்சு அவங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியலா ஒரு இன்டெலிஜென்ஸை உள்ள கொண்டு வராம அப்படியே விட்டது வந்து அழகா வளருது. நான் நண்பர்கள் நிறைய பேர் சொல்றது என்ன, 10 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அப்பா பின்னாடியே குழந்தை பையன் போயிட்டே இருப்பான். அந்த 10 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு 13 அந்த டீன் வரும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு போனா அட்ராக்ட் ஆவான், இந்த யுகத்தை யோசிப்பான். அங்க வந்து ஸ்கிரீன்ல வர ஹீரோவை வந்து வர்ஷிப் பண்ண இருக்கான். அந்த 18 தாண்டும் போது அவனே தன்னை ஹீரோவை நினைச்சுக்கிறான். இதுதான் வந்து லைஃப் ஸ்டைலோட பேட்டர்ன். அப்போ அந்த 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உங்களை தானே 10 12 உங்களை தானே பார்த்துட்டே இருக்குது. அப்போ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் அந்த குழந்தையோட பிஹேவியர்ஸ் இருக்கும், பேச்சு வழக்கு இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல வந்து கெட்ட வார்த்தையே ஒரு தகுப்பு பேசிட்டு குழந்தைக்கு ஈஸியா வந்துடும். ஒரு நாள் கூட அவங்க அப்பா பேசலன்னு வச்சு இவனுக்கு வந்து அது கிளிக் ஆகும். நாளைக்கு எங்கேயாவது அவன் வந்து யாராவது யூட்டிலைஸ் பண்ணும்போது கூட என்ன இப்படி பேசுறாங்கன்னா அது ஒரு அசிங்கமா நினைப்பான், அவனும் யூஸ் பண்ண பயப்படுவோம்.
ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால வந்து ரொம்ப வந்து சமத்து குட்டியாக தான் உங்கள் 2 குட்டிகளும் வளர்ந்துட்டு இருக்குன்றதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arc, ranked number 18 in India by IIRF.